இன்றைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த திருநாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல முக்கியமான நாள் 2 சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் 2 தினத்தை சொல்லுவேன். ஒன்று உயிர்த்தெழுந்த தினம், இன்னொன்று பெந்தகோஸ்தே நாள். இந்த 2 நாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாள். ஆண்டவருடைய பிறப்பு உண்மைதான், அவர் மரித்தது உண்மைதான், உயிர்த்தெழுதல் இவைகளை உள்ளடக்கி இருக்கிறது. உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னா பிறந்திருக்கிறார், மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த 3ஐயும் அது உள்ளடக்கி இருக்கிறதுனால அது மிகவும் முக்கியமான நாள். அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அந்த உயிர்த்தெழுதலின் பலனாக ஜனங்களுக்குள்ளே உலகத்தில் ஊற்றப்பட்ட ஒரு நாள் பெந்தகோஸ்தே திருநாள். இந்த 2 நாளும் சண்டேல தான் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த நாள் தான் இன்றைக்கு நாம் ஆண்டவரை சண்டேல தொழுது கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாளை சனிக்கிழமையிலே அவர்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளாய் ஆசரிக்கிறார்கள். எந்த நாளும் கர்த்தருடைய நாள் தான். ஹல்லேலூயா. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தினத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வாசித்த அந்த பிலிப்பியர் 3:8 நாம் வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நாம் கடந்த வாரங்கள்ல நாம் செய்தியை கேட்டோம். இயேசுவை அறிகிற அறிவுக்கு நேராய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசினோம். இயேசுவை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு, அவரை அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவரை அறிய வேண்டும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11வது வசனம். ஆகிலும் நாம் 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்ன இதுல சொல்லப்பட்டது அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவரே இயேசுவே நமக்கு லாபம். இயேசுதான் நம்முடைய லாபம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு நஷ்டமே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை இழந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. இயேசுவை இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவே லாபம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அவரை நீங்கள் அறிய வேண்டும். அவரை நீங்கள் அறிய வேண்டும். நான் சொன்ன எப்படி அவரை அறிவது, அவரை அறிவதுனா என்னெல்லாம் எப்படிலாம் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நாம் பேசலாம். இன்றைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளா இருக்கிறதுனால நாம் அந்த காரியங்களை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 10வது வசனம் சொல்லுது, இவர் இப்படி 7வது வசனத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சு அவரை நான் அறிய வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அப்படியே வரும்பொழுது அவரை அறிகிறத குறித்து சொல்றார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ஆண்டவரை அறியும் பொழுது இதுல இன்னொரு காரியமும் இங்க சொல்லப்படுது. முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும். அது ரொம்ப பெருசுதான். ஆண்டவர் இன்றைக்கு கொஞ்சம் நம் மத்தியிலே அந்த பிரசனத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும். ஆண்டவருடைய சீஷர்கள் உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பாக
அவர்கள் எம்மாவு என்கிற ஊருக்கு போகிற அந்த சம்பவத்தை நாம் லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க பார்ப்பீங்களானால் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பாக காரியங்கள் சொல்லப்படுது. வாசிமா. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, போதுமா, இது எதுக்கு வாசிச்சதுன்னா அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள்ல தான் இது நடந்தது அப்படின்றதுக்காக. அப்படியே நீங்க 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அன்றைய தினமே அன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த வர்த்தமானங்கள் என்னன்னா உயிர்த்தெழுதலை பத்தி. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே உயிர்த்தெழுந்த இரட்சகர் அவர்களோடு கூட நடந்து போனார். யோசிச்சு பாருங்க, ஏதோ செய்தியா கேட்க வேணாம், நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க சீசருங்க ஆண்டவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உலகத்திலேயே நடக்காத ஒண்ணு, இறந்த ஒருத்தர் உயிரோடு இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் தான் கேட்டிருக்காங்க. அவரை பார்க்கல, பார்த்தாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறத கேட்டாங்க. இந்த நேரத்துல இவங்க பேசிக்கொண்டு போகும்போது உயிர்த்தெழுந்த இரட்சகர் அவர்களோடு கூட நடந்து போகிறார். வாசிமா. அப்புறம் அப்பொழுது ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வசனம் சொல்லுது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இரட்சகரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வேதவசனம் சொல்லுது, இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறியணும் அப்படின்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுதலை ஒரு சரித்திரமாக பார்க்கிறவர்களுக்கு அல்ல, நம்முடைய சரித்திரத்தை மாற்றக்கூடியதாக பார்க்கிறவர்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த பூமியில உயிர்த்தெழுதலை ஒரு சரித்திர நிகழ்வாக தான் நிறைய பேர் அனுசரிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இதை ஒரு சரித்திர நிகழ்வாக, என்னைக்கோ ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவமாக தான் அனுசரிக்கிறாங்க. இதுல நாம் அறிய வேண்டியது ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் நம் மத்தியிலே விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே காணப்படுகிற, நமக்காக தேவன் கொடுத்த இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கு நாம் அறிய வேண்டும். இந்த தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை அவர் சொல்றாருன்னா, அந்த பிலிப்பியர் 3:10 நாம் வாசிப்போமா? மறுபடியும் வாசிக்கலாமா? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற நாளை நான் கொண்டாடுறது இல்லை, அவர் உயிர்த்தெழுதல்ல ஒரு வல்லமை இருக்குது, அதை நான் அறியணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும்? ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது ஏதோ சாதாரணமாக நடந்த சம்பவம் அல்ல, தேவ வல்லமை மகிமையாய் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அடக்கப்பட்டிருந்தது. அத வெளியே மகிமையாய் அதை காண்பிக்க முடியாம தான் இருந்தது. ஆனால் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருந்து அந்த தேவ மகிமை வெளிப்பட்டது. பாருங்க, கல்லறைகள் திறந்தது. ஹல்லேலூயா. கல்லறை திறந்தது. இயேசு கிறிஸ்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை அன்றைக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம் மத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடவே இருந்த சீஷர்கள் அறிய முடியல, ஏன்னா அவர்கள் ஒரு சம்பவமாக சரித்திரமாக தான் பார்த்தாங்க. நாம் இன்றைக்கு அப்படி பார்க்கக்கூடாது. இந்த தேவ மனுஷனை போல உயிர்த்தெழுதல் அவருடைய வல்லமையின் அடையாளமாக நம் மத்தியிலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை இந்த தேவ மனுஷன்
வல்லமையின் அடையாளமாக அவர் அடையாளப்படுத்துகிறார். இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் இதை அறிந்ததற்கு பின்பாக, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்ததற்கு பின்பாக அவர்கள் கர்த்தரை குறித்து பலமாய் சாட்சியிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அதுல இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் நம்ம அறியணும். அதனுடைய வல்லமையை, பவர், அதை நம்ம அறியணும். தேவனுடைய உயிர்த்தெழுதலின் அந்த தன்மை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அதனுடைய தன்மையை நாம் அறியணும். இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. அவரை அறிய வேண்டுமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறியணும். ஹல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்ததினால் என்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நம்ம யோசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்ததினால நமக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. ஏன்னா அவர் மரித்து அப்படியே இருந்துட்டா இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததுனால ஒரு பெரிய காரியம் வெளிப்பட்டது. என்ன தெரியுமா? அவரே தேவன். ஹல்லேலூயா. தேவனை தவிர மரித்து தானாகவே உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்துல இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்திற்கு அவர் மேல அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவரே தேவன் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இன்னொரு பக்கம் உயிர்த்தெழுதல் நமக்காக கொடுக்கப்பட்ட பலி, நமக்காக செலுத்தப்பட்ட பலியை தேவன் அங்கீகரித்தார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டதை விளங்க பண்ணும்படியாய் இந்த உயிர்த்தெழுதல் நடந்தது. இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் யாத்ராகம புத்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 23 10 11. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷம் லேவியராகமம் 23 நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்க இந்த அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை வாசிப்பீங்களானால் உங்களுக்கு காரியங்கள் புரியும். வாசிமா, முதல் 2 வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசாரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. கர்த்தருடைய பண்டிகை, நீங்க கொண்டாட வேண்டிய பண்டிகைகள் இருக்கிறது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். சொல்லும்போது அதுல ஒரு பண்டிகை தான் இது. என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் விதைத்து வெள்ளாண்மையை அரிக்கும் போது அதுல முதற் பலனை நீங்க அந்த கதிர்கட்டை எடுத்து வந்து அசைவாட்டுகிற காரியமாக செய்யணும் அப்படின்னு சொன்னா. இப்ப வாசிங்க, 10 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்காக கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஒரு அறுப்பின், உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டு, இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. 11வது வசனம், உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சனிக்கிழமை. ஓய்வு நாளுக்கு மறுநாள் அதை செய்யணும். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை.
ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளை தான் இந்த சம்பவம் குறிக்குது. நான் இன்னொரு முறை இதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். 15வது வசனம் வாசிங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு, இந்த நாள் தான் சொல்றாரு, நீங்க அசைவான கதிர்க்கட்டை எடுத்துட்டு வந்து இந்த உயிர் தெழுந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாள் தான் அது. அந்த நாள்ல, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல இருந்து, அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில இருந்து முதற்கொண்டு எண்ணத் துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 வாரம் 7 ஓய்வு நாள் முடிந்த பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய, அதாவது 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருடைய புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இதுதான் வந்து பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். 50வது நாள், வேற எந்த மீனிங்கும் அதுல இல்ல. 50வது நாள் பெந்தகோஸ்தே தினம் பண்டிகை. அவங்க இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு இல்லை, அப்போதுலேருந்தே கொண்டாடுறாங்க. பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவாங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 50 நாள் கழிச்சு இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை இருக்கிறது. இதுல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எதற்கு அடையாளம் அப்படின்னா, நமக்காக அவர் செய்த தியாகம் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆடு, வெள்ளாடு, கடா இவைகளின் ரத்தம் அல்ல, தன்னையே பலியாக கொடுத்த தேவகுமாரனுடைய பலி நமக்காக உயிர்த்தெழுதலின் நாளில் அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் அதை அங்கீகரித்தார் என்பதை கல்லறை திறந்து அதை நிரூபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல இந்த உயிர்த்தெழுதல் அதன் ஆசீர்வாதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ளே கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, அவர் மரணத்தை ஜெயித்தார். கர்த்தர் நல்லவர். ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கொண்டு போகிறேன், நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாக மரித்தார், உயிர்த்தெழும் பொழுது தேவனாக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனாக உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு உலாவி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் அப்படிப்பட்ட அனுபவங்களை நம் மத்தியிலே செய்ய இருக்கிறார். அன்றைக்கு சீசர்கள் மத்தியிலே உலாவி அவர்களை ஆசீர்வதித்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இவைகளை நீங்கள் உள்ள பெற்றுக்கொள்ளும் பொழுதே உங்கள் அருகிலே அவர் உயிர்த்தெழுந்தவராய் நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது போல ஒரு மனித சரீரத்திற்குள் தேவனுடைய எல்லா பரிபூர்ணமும் உள்ள வாசம் பண்ணினது. கொலைசியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள வாசமாய் இருந்தது. அப்படிப்பட்ட, அதை யோசிச்சு பார்க்கவே முடியல, ஒரு மனித சரீரத்துக்குள் தேவனுடைய மகிமை எல்லாம், அது எல்லாம் வெளிப்பட்ட நாள் உயிர்த்தெழுதலின் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறைகள் அவருக்கு வழிவிட்டது. உயிர்த்தெழுதலில் வல்லமையோடு கூட கல்லறை விட்டு வெளியே வந்த நம்முடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும், அவர் ஏன் உயிர்த்தெழ வேண்டும் அப்படின்னா, நிறைய அர்த்தங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு தெரியும், பரலோகம் ஒரு ஆவிக்குரிய உலகம். தேவன் ஆவியா இருக்கிறார், நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், தூதர்கள் ஆவிகளா இருக்கிறாங்க. பரலோகத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் தான். இப்ப தேவன் மனிதனை படைத்தார். மனிதனை படைக்கும் பொழுது ஒரு புது ஒரு வேற மாதிரி வேற காரியத்தையே வேற ஃபார்மா படைக்கிறார். மனுஷன்றது தேவனையும் தூதர்களையும் அல்லாமல் வேற ஒரு ஃபார்ம்ல படைக்கிறார். மனிதனை ஆண்டவர் படைக்கிறார். அந்த மனிதனை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். அந்த மனிதனை படைக்கும் பொழுது இவனுக்கு பூமியை சொந்தமாக கொடுத்தார். நமக்கு தெரியும், மனிதன் பாவம் செய்தனாலே தேவனுடைய மகிமையை இழந்து போனான். ஆனாலும் அதற்கும் அவர் திட்டத்தை அவரிடத்துல வைத்திருந்தார். இப்பொழுது மனுஷன் பெருகிட்டாங்க. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். எந்த மனுஷனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம்.
அப்ப இங்க பூமியில இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போனா அவர்களுக்கு யார் தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு தலைவர் வேண்டும். அதற்காக தேவனே மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் தலைவராக அவர் உயிர் தெழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் அப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவங்கள துரத்தி விட்டார் அவரு அப்படின்னு. ஆண்டவர் செய்தது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் திட்டம் வைத்திருந்தார். இந்த நித்திய ஜீவன் என்பது அழியாத ஒன்று, என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒன்று. அந்த தோட்டத்துல ஆண்டவர் ஜீவ விருட்சத்தையும் வைத்திருந்தார். ஏன் அதை சாப்பிட விடலை, அதை ஏன் காவல் பண்ணார் அப்படின்னா, மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், அவன் வேதனைப்பட ஆரம்பிச்சாச்சு. இந்த வேதனையோட அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்துடக்கூடாது, அவனை மரிக்க பண்ணி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாய் உயிர் தள்ளும்படியாய் ஆண்டவர் திட்டம் போட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. அவன் பாவத்தோடு ரொம்ப நாள் வாழக்கூடாது. பாவம் செஞ்சிட்டான், பரவாயில்ல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போ, அதுக்கு பிறகு நான் உன்னை உயிர் தெழும்ப செய்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய உயிர் தெழுதலுக்கு முதற் பலனாக தேவனே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை, இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமையான உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, எதை நீங்கள் அறிய வேண்டுமானால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். இதுதான் அங்க எழுத, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதை நீங்கள் அறியணும். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்திலேயும் அவரை உயிரோடு எழுப்பும்போது எப்படி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்ததோ அதே போல உங்களிடத்திலும் அது கிரியை செய்யும்படியாய் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறியணும். அறியறதுக்கு உங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் திறந்தருளட்டும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கு நான் உணரும்படி என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவரிடத்துல இடத்துல கேளுங்க, ஹெல்ப் மீ ஓ ஹோலி ஸ்பிரிட், ஹெல்ப் மீ லார்ட். எனக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். ஃப்ரீ மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை விடுதலையாக்கும், என்னுடைய ஆவியை விடுதலையாக்கும் என்று ஆவியானவரிடத்துல கேளுங்க. இன்றைக்கு உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்குள்ள வைத்திருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கு கர்த்தர் உங்களை அறியும்படி பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அறியாததே உங்களுடைய காரியம். இன்றைக்கு ஆவியானவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து பேச நிறைய காரியங்கள் உண்டு. கொஞ்சம் நாம் நேரம் இருக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் கவனித்து நாம் ஜெபிப்போம். ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது,
வேதத்துல இருக்கிற ரொம்ப வல்லமையான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறியணும். ஹல்லேலூயா. சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொன்னா, அவரை இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, இங்க இருந்து அவரை இப்படி எழுப்புறாரு இல்ல, அவருக்குள்ள இருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையினால தேவன் எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் எழும்பினதே உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள், இயேசு என்கிற சரீரத்துக்குள் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவரை எழும்ப பண்ணிற்று. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை அவரை எழுப்பிற்று. ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். அவருக்குள்ள அவர் உயிர்த்தெழுந்த அந்த சம்பவம், அந்த உயிர்த்தெழுந்தார் பாருங்க, அந்த வல்லமை ஒன்று இருக்குது. அவர் உயிர்த்தெழுந்தார், எழுந்துட்டாரு, வந்துட்டாரு, மரித்து வந்துட்டாரு நினைக்கிறோம். அவர் அந்த உயிர்த்தெழுந்தார், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்த அந்த காரியத்துக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்குது. அது இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது அவருடைய சரீரத்துக்குள் என்ன மகிமையான அனுபவம் நடந்ததோ அதே அனுபவத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா சொல்றாரு, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலேயே உன்னதமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவோமானால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உயிர்த்தெழுதலின் அடிப்படையில தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உயிர்த்தெழுதலின் அடிப்படையில தான், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் அடிப்படையில தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியும். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ண வேண்டுமானால் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுது, இயேசுவை எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தா உங்களையும் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் a version of unlimited Jesus Christ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷி சொல்றாங்க. அவர் ஆண்டவருடைய அன்லிமிட்டெட் வெர்ஷனா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டுக்கடங்காத வல்லமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் எங்கும் வாசம் பண்ண முடியும், எங்கும் அவர் இருக்க முடியும், எல்லா இடங்களிலும் அவர் இருக்க முடியும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்க முடியும். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே அவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆண்டவர் சீசர்களிடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இயேசு கிறிஸ்துவாக சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. அவர் மரிக்க போகிறதுக்கு முன்பாக சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கல்ல, நான் மரிச்சிட்டேன்னு சொல்லும்போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவராக திரும்பி வந்தார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் போவேன் ஆகில் வேறொரு தேற்றளவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். வேறொரு தேற்றளவாளன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேற ஒருத்தர் அல்ல, in another form. நான் போவேன் ஆகில், இப்போ நான் சரீரத்தோடு போறேன், நான் இன்னொரு விதத்தில் நான் வருவேன். எப்படின்னா ஆவியாய் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும்னா, அந்த உயிர்த்தெழுதல்ல தான் இது சம்பந்தப்பட்டிருக்குது. உயிர்த்தெழுதல்ல எப்படி அந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதல் வல்லமையினால அவரை உயிர்த்தெழும்ப பண்ணும்போது நமக்குள்ளே வரக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை
அவர் நிறைவேற்ற உயிர்த்தெழுதலில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அவர் வரும்படியாய் உயிர்த்தெழுதல் நிச்சயமாய் நடக்க வேண்டும். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் நாம் அவரை பெற்றிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழலைன்னா இன்றைக்கு நமக்குள்ள அவருடைய ஆவி இருந்திருக்காது. பழைய ஏற்பாட்டுல என்னைக்கோ ஒரு டைம் யாரோ ஒருத்தர் இடத்துல அப்படிதான் அவர் வந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்குள்ளும் அது கொண்டு போனது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மகிமை தான் பெந்தகோஸ்தே நாளில வெளிப்பட்டது. நம்ம இந்த நாட்கள் வேணா 50 நாள் இருக்கலாம். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க பாருங்க, எல்லாம் ஒரே சம்பவம் தான், ஒரே சம்பவத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. ஒரே சம்பவத்தினுடைய வெளிப்பாடு உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த 50 நாளும் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளே கிரியை செய்து பெந்தகோஸ்தே நாளிலே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வைத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள்ள வைத்து அவர் செய்கிற காரியங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய இருக்குது. இன்னைக்கு நேரம் அனுமதிக்கும் வரைக்கும் நான் பேசி நான் முடிக்கிறேன். ஒரு 4 காரியங்களை நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிங்க. அது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை கூட நாம் பேசலாம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வைத்து நம்மிடத்திலே செய்கிற கிரியைகளை நாம் கவனிப்போமானால், ஒன்று, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வைத்து நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை மறுரூபமாக்குவார். நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்மை மறுரூபமாக்குகிறார். இரண்டாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக நம்மேல் தேவனுடைய கிருபைகளை அவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை மூலமாக நம்மேல் தேவனுடைய கிருபைகளை அவர் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை, மூன்றாவதாக உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிற தேவன் அவருடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கும்படி செய்கிறார். நான்காவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உன்னத அனுபவங்களுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். அதாவது உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இந்த 4 காரியங்களை அவர் செய்கிறார். இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கும் இதையே பார்க்க முடியுமான்னு தெரியல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது, உயிர்த்தெழுந்த இரட்சகர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இங்கே நம்மத்தில் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய வல்லமை, அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த வல்லமையை கொண்டு உங்களுக்குள்ளே அவர் செய்ய விரும்புகிறது என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே வாசித்தோம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுவை எழும்ப பண்ணினது. அதே வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இதை செயல்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு கூட இன்னொரு பேர் கொடுக்கலாம், உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார். அவர் ஆச்சரியமானவர். அவர் உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களை அவர் மறுரூபமாக்குவார். நீங்க சீசர்களை பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு கேட்ட பிறகும் அவர்களுக்குள்ள பெரிய ஏமாற்றங்கள், பெரிய சோர்வுகள், விரக்தி எல்லாமே காணப்பட்டுச்சு, பயம் எல்லாமே காணப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த உயிர்த்தெழுதலை அறிந்தார்கள், ஆனா உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் இன்னும் அறியலை. இன்றைக்கு நம்மிடத்தில் நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது, ஆனா அதை நாம் அனுபவிக்காம இருக்கிறோம்.
அதனால தான் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இருக்கிற சோர்வுக்கு காரணம் அதுதான். உங்களுடைய பலவீன எண்ணங்களுக்கு காரணம் அதுதான். தோல்வியான எண்ணங்களுக்கு காரணம் அதுதான். பயத்தின் எண்ணங்களுக்கு காரணம் அதுதான். என்ன தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. நீங்க யோசிக்கணும். எப்படின்னா, அவர் டெட் பாடி இருக்குது, டெட் பாடியா இருக்கிறாரு. இந்த டெட் பாடி திடீர்னு எழுந்து வராரு. அந்த சம்பவம் பாருங்க. அந்த அந்த டைம்ல ஒரு இமை பொழுதுல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு வல்லமையினால ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அதை செய்த அந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வல்லமை தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த வல்லமை அதை நீங்க நினைக்கும் பொழுது, அதை அறியும் பொழுது உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய சோர்வுகளை மாற்றி உங்கள் சரீரங்களை அது உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். எப்பவுமே பெரிய தேவ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கும் போது சொல்லுகிறாங்க, உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய வல்லமை அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். உயிர்த்தெழுந்தவராக அவர் எங்கேயோ நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இல்ல, உங்களுக்குள்ள இருந்து உங்களை மறுரூபமாக்க அவர் விரும்புகிறார். உங்களை புதிதாக்க விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6:14 வாசிக்கலாம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அவரை எழுப்பினாரே. உங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதல் விசுவாசத்தை உள்ள கொண்டு வரணும். எப்படி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேவன் எழுப்பினாரே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் கல்லறை விட்டே உயிர்த்தெழும்படி செய்தார். ஏன் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது? உங்களுடைய பலவீனங்களில் ஏன் நீங்கள் கிடைக்கிறீங்க? உங்களுடைய சோர்வுகளில் நீங்க ஏன் கிடைக்கிறீங்க? அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரோமர்ல வாசிக்கிறோம். உங்களுக்குள் அதே ஆவி வாசமாய் இருந்தா உங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும், பூட்டப்பட்ட அறைக்குள்ள அவர்கள் இருந்தாங்க. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ஒரு பெரிய ப்ராசஸ் மூலமா அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களோட பேசும்போது உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்காக உயிர்த்தெழுந்த இரட்சகர் இருக்கும்போது எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? ஒன்றை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை. உங்களையும் அவர் தோக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அவரை எழுப்பினருடைய ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ளும் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். வழி தெரியாம எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு தெரியாம சீஷர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. என்ன ஆகும், எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பயம், எப்படி இருக்கும் தெரியலன்னு. நாம் அறிவோம் அவர்களுடைய மேன்மையை. தேவன் அவர்களை உயர்த்தினார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மகிமையாய் உயர்த்தினார். இவைகளை எல்லாம் செய்தது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இரட்சகர் பயத்தை போக்குகிறார். உங்களுடைய பயத்தை அவர் போக்குவார். சந்தேகத்தை போக்கினார். தோமாவுடைய சந்தேகத்தை அவர் போக்கினார். அவர்களை விட்டு விடாமல் தொடர்ந்து அவர்கள் பின்பாக அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை தொடர்ந்து விடாமல் அவர்களை
பெந்தகோஸ்தே நாளிலே நின்று மகிமையான அனுபவத்தை பெறுகிற வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து விட்டு அப்படியே விட்டுட்டு போகல. அந்த தினத்திலிருந்து அவருடைய சீசர்களை தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களை நடத்தி கொண்டே இருந்தது. எது வரைக்கும்னா அவர்கள் மகிமையான அனுபவங்களை பெறுகிற வரைக்கும் அவர்களை நடத்தினது. இன்றைக்கு உங்களை இந்த நாளில் ஆண்டவர் அப்படி நடத்துவாராக. உங்களுடைய உங்களுடைய சரீரத்தில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அவர் நம்மையும் உயிர்ப்பிப்பார். அவர்களை உற்சாகப்படுத்தினார். நான் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்க காத்திருங்க, பொறுத்திருங்க, என்னுடைய பலத்தினால் உங்களை நிரப்புவேன் என்று சொன்னார். வாக்குத்தத்தம் சொன்னபடியே அவர்கள் மேல் இறங்கினார். அந்த வல்லமை இறங்கினது உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். அல்லேலூயா. அவரை உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக அவர்களை நடத்தி அந்த நாளிலே எப்படி உயிர்த்தெழுந்த அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எழும்பினாரோ அதே வல்லமை அவர்கள் மேல ஊற்றினார். அதனால தான் அவங்களால நிற்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அந்த வல்லமை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லமா. ஓ, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எனக்குள் வைத்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட எனக்குள் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:18 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. இவைகளை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வல்லமையை கேட்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எனக்குள்ள வைத்திருக்கிற இந்த வல்லமையினால என்னுடைய சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய சரீரங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய சரீரத்துல கூட ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களால செய்ய முடியாதவைகளா இருக்கலாம். உங்களால முடியாதவைகளை இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்ய வைக்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் பாடினோம், உயிர்ப்பிக்கும் வல்லமையே உம்முடைய நிறைவான ஜீவன் எனக்குள்ள இறங்கட்டும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர் அவர் பூமியில வாழும்போது கூட உபயோகப்படுத்தினார். லாசருவை பார்த்து கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். மரித்த சரீரம் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உயிரோடு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மரித்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மேல் கடந்து வரும்படியாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Jesus, Jesus. Oh, hallelujah, hallelujah. உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே.
உயிர்ப்பிக்கிறதோர் வல்ல இயேசுவின் சத்தம். வாராய் மரித்தோனே நீ வெளியே என உரைத்ததோர் வல்ல இயேசுவின் சத்தம். மரணத்தின் மாவினை மாய்த்திடுமே, கருணையின் செயல் இதுவாமே. மரணத்தின் மாவினை மாய்த்திடுமே, கருணையின் செயல் இதுவாமே. உயிர்ப்பிக்கும் வல்லமையே, என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே. நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. எல்லாம் தம் திவ்ய வல்லமையா முற்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் செயலே. எல்லாம் தம் திவ்ய வல்லமையா முற்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் செயலே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே, பரிவோடு அருள் செய்வதாமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே, பரிவோடு அருள் செய்வதாமே. உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே. நிறைவான ஜீவனிலே இது மரித்தோரை உயிர்ப்பிக்கும். மரித்து போனவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமையே என்னை உயிர்ப்பியும். உயிர்ப்பிக்கிற வல்லமையே என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே. கேளுங்க ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரம், மரித்து கிடக்கிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பிரவேசிப்பதாக. இயேசுவே, பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது போல அதே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழும்ப பண்ணின பரிசுத்த ஆவியின் உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து அவருடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதாக, அவர்களை மறுரூபமாக்குவதாக. அவருடைய பழைய வாழ்க்கைகள் ஒளிந்து போகட்டும், எல்லா தடைகள் உடையட்டும். தேவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை எல்லா தடை கற்களை உடைக்கட்டும், எல்லா கல்லறைகளை திறக்கட்டும், கல்லறையின் அனுபவங்கள் மாறட்டும், எல்லா சங்கிலிகள் அறுந்து விழட்டும். நாமத்தினாலே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களையோ உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார், அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உங்கள் மேலே கிருபைகளை கொண்டு வரும், உங்கள் மேலே கிருபைகளை கொண்டு வரும். தேவ கிருபை ஊற்றப்படுகிறது, தேவ கிருபை ஊற்றப்படுகிறது. உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலத்த சாட்சி இட்டார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஓ தேவனுடைய கிருபை
கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறது. உயிர்த்தெழுதலை அறிவிக்கிற இந்த வேளையிலே Hallelujah, 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 hallelujah. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியனாக நின்று உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கு அறிவிக்கிற இந்த வேளையிலே hallelujah, maharala rana sikabolia santuria lana mosia bara bage harano so reke mahola maturara மகிமை, தேவனுடைய மகிமை இந்த உயிர்த்தெழுதலை சாட்சியாய் அறிவிக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக. அன்றைக்கு உயிரோடு எழுந்த இரட்சகருடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொருடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் நீங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள் எலும்புகளுக்குள்ளே, சரீரங்களுக்குள்ளே, எல்லா நரம்புகளுக்குள்ளே தேவனுடைய அக்கினி, fire of the Holy Ghost, உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது விடுதலை கொடுப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய நாமத்தினாலே உயிர்த்தெழுதலின் வல்லமை விடுதலை உண்டாகட்டும். விடுதலை, 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 வியாதியிலிருந்து விடுதலை, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை, எல்லா பிசாசின் வல்லமைகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இப்பொழுது right now, right now, right now, right now, எந்த பலவீனத்துக்கும் இடமில்லை, எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் இடமில்லை. வியாதிகள் சுகமாகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. உங்களுடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார், அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இழந்த பலனை திரும்ப கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களை மறுரூபமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி இழந்ததை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்ததை, நீங்கள் பெற்ற ஆதியின் அன்பை, ஆதியின் அன்பை புதுப்பிக்க அவர் வல்லவர். அவரே உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரே உயிர்த்தெழுதலின் வல்லமை. உங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்குதுல, ஒரு அன்பு உருவாகுதுல, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்துல, வேற எதுவுமே இல்லை. அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவரே அதை செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரோடு பேசுங்க, ஆவியிலே, ஆவியிலே அந்நிய பாஷையிலே அவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோட, ஆவியிலே நல்ல விடுதலையோட, விடுதலையோட ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் Jesus, 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 Jesus. யாரையும் கவனிக்க வேண்டாம், நீங்க ஜெபிங்க. ஆவியான கிரியை செய்கிறார். ஆவியானுடைய பலம் பரமா இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை பலமா இறங்கி கொண்டிருக்கிறது, பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே, இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நாளிலே, உயிர்த்தெழுதல் நாளிலே தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை பலமா இறங்கி கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையோடு கூட, அவருடைய கிருபையோடு கூட, அவருடைய கிருபையோடு கூட உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பலத்த கிருபை, பலத்த கிருபை, 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 கிருபை எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்துகிற கிருபை, பலப்படுத்துகிற கிருபை, 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 தேவ கிருபை, 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 கிருபை உயிர்த்தெழுதல் வல்லமையோடு, உயிர்த்தெழுதல் வல்லமையோடு இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஓ நன்றி அப்பா. Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Oh, the power of the resurrection. Oh, hallelujah, hallelujah. Let the power of the resurrection of Jesus Christ. Oh, hallelujah, 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 hallelujah.
ஆமே. நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிரோடு எழுந்தீர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கும்படி எங்கள் மத்தியிலே நீ வெளிப்பட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்கணும். ஏதோ ஒரு நாள் அல்ல, நாங்கள் நடக்கும்போது உம்முடைய ஆவியினால நிரம்பணும். நாங்கள் காரியங்களை பார்க்கும்போது எங்களுடைய கண்கள் ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கணும். நாங்கள் பேசும்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படட்டும். எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த அற்பமான சரீரங்கள், சாவுக்கு எதுவான சரீரங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ உள்ள வைத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி.